அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகர ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்களில் பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். குறிப்பிட்டு இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் நாம் நல்ல செயல்களை தொடங்கலாமா, அதே போல் இந்த சுப செய்திகள் உங்களுக்கு வருமா அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை பார்க்க போகிறோம். குறிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததை விட பணவரவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மற்றவங்களுக்கு கொடுத்து வராத ஒரு கடன் கூட கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் மகர ராசிக்காரர்கள் என்றால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது சிலருக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுங்க. திருமண முயற்சிகள் சற்று இழுபறிக்கு பின்னால் சாதகமாக முடியும். சகோதர வகையில் ஏற்பட்ட சங்கடங்கள் தீரும். அவர்கள் மூலமாக ஆதாயமும் கிடைக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட அனுசரித்து போகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே உங்களுக்கு காணப்படுகிறது. முக்கியமான ஒரு பிரச்சனைக்கு உங்களுடைய அனுபவ அறிவு பயன்படுவதோடு பாராட்டும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பாராத சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் காணப்படுகிறது. இதோடு வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் அமைகிறது. பணியாளர்கள் நல்ல முறையில் பணி செய்வாங்க. சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய பெண்களுக்கு மனதுக்கு உற்சாகம் தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும். சிலருக்கு பிள்ளைகளால் ஆதாயம் கிடைக்கும். கணவருடன் வாக்குவாதம் செய்யாமல் அனுசரணையாக நடந்துக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 6. உங்களுக்கு வேண்டிக்க வேண்டிய வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானை நினைத்து காலையில் தினமும் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. அவருடைய நாமத்தை சொல்லி வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே சிறப்பான காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு மகர ராசிக்காரர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுடைய ராசிக்கான தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது சிவபெருமான வழிபாடு செய்ய சொல்லியிருக்காங்க. நீங்கள் சிவபெருமான வேண்டிக் கொண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதலை மனதார நினைத்து வேண்டிக் கொண்டாலே கண்டிப்பாக அனைத்துமே சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு விரும்பிய பெண்ணை கரம் பிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட இளைஞர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பெண்ணை நமக்கு கிடைக்காது அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கூட அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையலாம் என்று சொல்லப்படுது. மேலும் உங்களுடைய மனதை அழுத்தி கொண்டிருந்த பல பிரச்சனைகள் உங்களுக்கு விலகும் என்று சொல்லப்படுது. நீங்கள் ரொம்ப நாளாக ஒரே பிரச்சனையை யோசித்து கவலையோடு இருக்கிறீங்க அப்படின்னா கூட அந்த கவலையெல்லாம் தீர்ந்து போகக்கூடிய காலகட்டமாக, மன அழுத்தத்தில் இருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் வம்பு வழக்குகளில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. எங்கேயோ ஒருத்தங்க சண்டை போடுறாங்க அப்படின்னா கூட நீங்கள் சற்றே விலகி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்ல பலன் அப்படின்னு சொல்லப்படுவதால் நீங்கள் கவனத்தோடு இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அதாவது நீங்கள் சாதாரணமாக ஒரு நல்லதே சொல்ல போகிறீங்க அப்படின்னா அது அவர்களுக்கு பெரிய பிரச்சனையாக உங்களுக்கு தோணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அதனால் நீங்கள் வம்பு வழக்குகளில் எதுலேயும் சிக்காமல் இருக்கிறது நல்லது. வியாபாரிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது வியாபாரிகளுக்கு வாடிக்கையாளர்கிட்ட நல்ல விதமான ஒரு பெயர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் தாய்மாமன் உதவி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் ஒரு உறவில் ஒரு கசப்பு இருக்குது அப்படின்னா கூட அந்த உறவு இப்போது மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் மாற்றங்கள் வரக்கூடிய நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் பெரிதாக எதற்கும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்களால் என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ அதை செஞ்சு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு இந்த ராசிக்காரங்களுக்கு மேலும் என்னென்ன பலன்கள் அப்படின்னு கேட்கும்போது இந்த நாட்களில் உங்களுக்கு பெரிதாக நீங்கள் பயப்படுற மாதிரியான எந்த ஒரு விஷயங்களும் இல்லை. வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளியில் அனாவசியமாக வெளியில் போகிறது இது மாதிரி இல்லாமல் வாகன விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல்
இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு சுபகாரியத்தை கையில் எடுக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த சுபகாரியம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுவதால் நீங்கள் எந்த காரியத்தை எடுக்கிறீங்களோ அந்த காரியத்தில் முழு முயற்சியை போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லதொரு பலனாகவே அமையும் என்று சொல்லலாம். மேலும் இது மட்டும் இல்லாமல் சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் சனி பகவானுடைய பார்வையால் உங்களுக்கு தொழிலில் மற்றும் வணிகத்தில் மற்றும் வேறு உங்களுடைய குடும்பத்தில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் மகர ராசிக்காரர் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய ராசியை பதிவிடுங்க. பணியிடத்தில் உங்களுக்கான பொறுப்புகள் அதிகரிக்கும். இதை நிறைவு செய்வதற்கு பிறருடைய உதவி தேவைப்படும். கமிஷன் அடிப்படையில் வர்த்தகம் செய்கிறவங்களுக்கு பெரிய அளவில் லாபம் கிடைக்கும். அன்புக்கு உரிய நபருடைய வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி பெருகும். ஆர்வ மிகுதியால் வணிக முடிவுகளை எடுக்க வேண்டாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறமாக 12 சொல்லப்படுது. அதே போல் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய வழிபாடை மேற்கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் என்று சொல்லலாம். நம்பி எந்த விஷயத்தையும் மேற்கொள்ளுங்க. குடும்ப பிரச்சனையை நீங்கள் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் பக்குவமாக நடப்பீங்க. மேலும் இது மட்டும் இல்லாமல் பண வரவில் தடை இருக்காமல் உங்களுக்கு கண்டிப்பாக பணத்தில் ஒரு சேமிப்பு இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லது. இது மட்டும் இல்லாமல் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்க அதிகரித்து கொள்ளக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். மேலும் வியாபாரத்துக்கு வேண்டிய பொருட்களை மொத்தமாக வாங்கி வைத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது என்று சொல்லப்படுது. அப்படி செய்தால் வீண் விரயங்கள் தவிர்க்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் புதன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்காரு. கலைத்துறையினர் விடாமுயற்சியில் புதிய வாய்ப்புகளை பெறுவாங்க. நீண்ட கால நோய் தொந்தரவு கூட உங்களுக்கு விலகி போகும் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நல்லதொரு பலனையே கொடுக்குறாரு. அதனால எந்த விதத்திலும் நீங்கள் ரொம்ப பயந்துக்க வேண்டாம். தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க எதிர்பார்த்த அளவுக்கு விஷயங்கள் இல்லை அப்படின்னா கூட எதிர்பாராத சிக்கலில் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பு அதிகம். அதனால் அவையெல்லாம் தவிர்க்கிறது உங்களுக்கு மிகவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் 12 ராசியில் குறிப்பிட்டு 10வது ராசியான மகரம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். நீங்கள் மகர ராசிக்காரர்கள் அப்படின்னா உங்களுடைய ராசியை மகரம் என்று பதிவிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த ராசியில் இருப்பாங்க, அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு இன்னும் பலன்களாக என்னென்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் உங்ககிட்ட எதிரியாக இருக்காங்க அப்படின்னா சற்றே அவங்கக்கிட்ட இருந்து விலகி இருக்கிறது நல்லதுங்க. நில விற்பனை உங்களுக்கு சுணக்கமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் கூட நீங்கள் இப்போதைக்கு எந்த ஒரு பெரிய செயலிலும் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பானதுங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம். நீங்கள் எந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு சிறந்தது என தேர்ந்தெடுத்து அதில் முடிவெடுக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய சாதுரியம் நீங்கள் எவ்வளவு வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய வியாபாரம் தொழிலில் உங்களுக்கு லாபம் இருக்கும். அதே போல் நீங்கள் வீண் வம்பு சண்டைக்கு எதுலேயும் போகாமல் இருக்கிறதே உங்களுக்கு சிறப்பானது அப்படின்னு சொல்லப்படுது. யாருக்கும் நீங்கள் இந்த நேரத்தில் ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போடாமல் இருக்கிறது நல்லது. இதிலெல்லாம் நீங்கள் கவனமாகவும் தெளிவாகவும் செயல்படுங்க என்று சொல்லலாம். வாக்கு கொடுத்தா கண்டிப்பாக அதை காப்பாற்றணும். அதனால் எந்த ஒரு உறுதியான வாக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் கொடுக்க வேண்டாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் எப்படிப்பட்ட பலன்கள் அமைந்திருக்கு, என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணி அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் மகர ராசிக்காரர்கள் அப்படின்னா நாம் சொன்ன பலன்கள் உங்களுக்கு எந்த வகையில் ஒத்து போகுது, அதே போல் இது போன்ற விஷயங்களில் என்னுடைய வாழ்க்கையில் நானும் சந்திச்சிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது அடுத்தடுத்த வீடியோக்களில் கண்டிப்பாக உங்களுக்கான நல்ல பலன்கள் சொல்லப்படுகிறது. நீங்கள் உங்களுடைய பலன்களை முன்கூட்டியே தெரிந்து கொள்வதற்காக நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி வியூவர்ஸ்.